வந்து தெரியாமல் ஒருத்தவங்கள இடிச்சிட்டிங்க, அப்போ என்ன சொல்லுவீங்க? மாஃப் கீஜியே. வெரி குட், மாஃப் கீஜியே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி நீங்கள் ஒரு பிகினராக லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், என்னென்ன ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ணணும், என்னென்ன வகையில் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு டியூட்டரோட ஹெல்ப்போடையும் பண்ணலாம், இல்லை நீங்கள் தனியாக வீட்டில் செல்ஃப் ஸ்டடியும் நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. லைக் எந்த ஏஜில் உள்ளவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் தென் இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலானது. நீங்கள் எவ்வளோ பிஸியான ஒர்க் ஷெடியூல் வச்சுருந்தாலுமே உங்களால் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பட் இப்போ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். இந்த 8 ஃப்ரேசஸ் ஃபஸ்ட்டு உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஜஸ்லேயுமே நான் டெஸ்ட் பண்ண மெத்தட் இது ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நான் யூகேஜியில் இருந்து ஆரம்பித்து லைக் 55 இயர் ஓல்டு வரைக்கும் நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகிருக்கு. அண்ட் எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸும் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது ஓகே தான், வெல் அண்ட் குட். பட் இல்லை எனக்கு ஸ்போக்கனில் நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுங்கள், லாங்குவேஜை ஓவராலாக மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சில 8 ஃப்ரேசஸ் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பட் இப்போ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். இந்த 8 ஃப்ரேசஸ் ஃபஸ்ட்டு உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ஹா ஹா அப்படின்னா எஸ், நஹி நோ, முझे பத்தா ஹே எனக்கு தெரியும், முझे பத்தா ஹே, முझेனா எனக்கு, பத்தா ஹேனா தெரியும், முझे நஹி பத்தா ஹே எனக்கு தெரியாது, முझे நஹி பத்தா ஹே. இதை முझे நஹி பத்தா ஹே அப்படின்னு சொல்லலாம், இல்லை தெரியாது அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறதுக்கு பத்தா நஹி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே சம்ஜா, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மே நஹி சம்ஜா. அடுத்தது டீக் ஹே, இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டீக் ஹே அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம், டீக் ஹே. அடுத்தது சுக்ரியா அப்படின்னா தேங்க்யூ. இது வரைக்கும் ஹிந்தியில் நம்ம வந்து தேங்க்யூ சொல்கிறதுக்கு தன்யவாதம் தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் தன்யவாதம் சொல்லலாம். சுக்ரியா கொலோக்கியலாக சொல்கிறப்ப, பேசுகிறப்ப சுக்ரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சுக்ரியா. அடுத்தது மாஃப் கீஜியே அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, சாரி, மாஃப் கீஜியே. இதெல்லாமே எழுதிட்டிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன், சரியா? அது எல்லாமே நான் தமிழில் தான் கேட்க போகிறேன். ஸோ டோன்ட் வரி. அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும், மே நஹி சம்ஜா அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுங்கள். நான் சப்போஸ் ஹிந்தியிலே கேள்வி கேட்குறேன், நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியல அப்படின்னா மே நஹி சம்ஜா அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரைட், நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்களா? எஸ்னா ஹா சொல்லுங்கள், நோனா நஹி சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் தூங்குனீங்களா? சேம் திங், எஸ்னா ஹா, நோ அப்படின்னா நஹி. உங்களுக்கு வேட்டிக்கன் சிட்டியோட அட்ரஸ் தெரியுமா? தெரியும்னா ஹா முझे பத்தா ஹே, ஹா முझे பத்தா ஹே. தெரியாது அப்படின்னா முझे பத்தா நஹி. அப்படி இல்லைன்னா வெறும் பத்தா நஹி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? உங்களுக்கு மேக்ஸ் தெரியுமா? தெரியும்னா हाँ पता है, தெரியாதுன்னா मुझे पता नहीं. आपका घर यहाँ से कितने दूर है? आपका घर यहाँ से कितने दूर है? இப்போ நான் ஹிந்தியில் வேகமாக பேசினனால உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மே நஹி சம்ஜா அப்படின்னா எனக்கு புரியலை. இந்த மே நஹி சம்ஜா அப்படிங்கிற வேர்டில் அந்த ஃப்ரேஸில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து
ஒரு ஹிந்தி ஸ்பீக்கர் உங்ககிட்ட பேச வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து அவங்க என்னமோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க, நீங்கள் உடனே வந்து பத்தா நஹி அப்படின்னு சொல்லிடுறீங்க, தெரியல அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்க, சரி ஹிந்தி தெரியல அப்படின்ட்டு மூவ் பண்ணிடுவாங்க. இதுவே நீங்கள் வந்து மே நஹி சம்ஜா அப்படின்னு சொல்கிறப்ப, சரி மே நஹி சம்ஜாங்கிற ஃப்ரேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புரியலை, நம்ம சொல்கிறது புரியலன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுவாங்க, இல்லை நடுவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட், அவங்களுக்கும் பெனிஃபிட். உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதன் மூலயமா உங்களோட வேர்ட்ஸ், வெக்காபுலரி, சென்டென்ஸ் நாலேஜ் இது எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் தரேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? கிஃப்ட்டுக்கு ஹிந்தியில் தோஃபா. நான் உங்ககிட்ட ஒரு தோஃபா தரேன். நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? சுக்ரியா. வெரி குட். யூ ஹாவ் டு சே சுக்ரியா. இப்போ நீங்கள் வந்து தெரியாமல் ஒருத்தவங்கள இடிச்சிட்டிங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? மாஃப் கீஜியே. வெரி குட். மாஃப் கீஜியே அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இது வந்து சும்மா ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து ஓவராலாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த 8 phrases போதும். ஆனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கக்கூடாது, அடுத்தடுத்த லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃப்ரேசஸ் எல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெமரைஸ் பண்ண ஃப்ரேசஸ் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து நம்ம ஸ்லோவாக ரீடிங், ரைட்டிங் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணி, அடுத்து ஸ்பீக்கிங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தி கற்றுக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி, அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு சுக்ரியா.